பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமேன். இன்னைக்கு உலகத்துல வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத மக்களை பார்க்க முடியலங்க. தலைவலி காய்ச்சல் இருந்து சுகர் எல்லாத்துக்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்கேயோ எப்பயோ இடத்துல கேள்விப்பட்ட கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் எல்லா இடத்துலயும் ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. அந்த அளவுக்கு சரீரத்துல பலவீனங்கள், சுகவீனங்கள் அதிகமா வந்துட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்காரு. அவர் நமக்கு வார்த்தை அனுப்பி சுகமளிக்கிற தேவன் நம்மோடு இருக்காரு. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன வியாதி நடந்தாலும், என்ன பலவீனம், என்ன சுகவீனம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கொடுப்பாரு. அவர் நம் பரிகாரியான கர்த்தர், பரம வைத்தியரா இருக்காரு. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதனால காயப்பட்ட தழும்பு நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சரீரத்துக்கு எல்லா பலவீனம் நீக்கி விடுவாரு. கர்த்தர் வாசம் ஆலயமா நம்ம சரீரம் மாறும்போது நம்ம சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களும் கர்த்தர் நீக்கி விடுவாரு. வார்த்தை அனுப்பி சுகமளிக்கிற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பலவீனம், என்ன சுகவீனம் போல கர்த்தத்தை ஒப்பு கொடுங்க. அவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தத்தை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் வாசம் செய்ய ஆலயமா அவங்க சரீரம் மாறும்போது சரீரத்தில் எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்னைக்கு பரிபூர்ண சுகம் தருவாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்க வார்த்தை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை மருந்து மாத்திரைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாதபடிக்கு கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கப்படுறாரு. இன்னிலிருந்து வியாதிக்கு பலவீனத்துக்கு ஒரு முற்று கட்டப்படுறாரு. கர்த்தர் உங்க சகல நோய்களையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலையை இன்னையிலும் தரப்பாரு. விசுவாசம் பெற்றுக் கொடுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் வசனத்தின் பிரகாரமாக உங்க பலவீனங்களை கர்த்தர் இந்தியோடு வாழ்க்கையில் நீக்கி போறாரு. ஆமென். God bless you.